திருப்புகழ் 550. அழுது அழுது ஆச்சார நேசமும் உடையவர் போலே பொய் சூழ்வுறும் அசடிகள் மாலான காமுகர் பொன் கொடா நாள் அவருடன் வாய் பேசிடாமையும் முனிதலும் மாறாத தோஷிகள் அறுதியில் காசாசை வேசைகள் நஞ்சு தோயும் விழிகளினால் மாட வீதியில் முலைகளை ஓராமல் ஆரோடும் விலையிடு மாய ரூபிகள் பண்பிலாத விரகிகள் வேதாளமோ என முறையிடு கோமாள மூலிகள் வினை செயலாலே என் ஆவியும் உயங்கலாமோ. வழியினில் வாழ் ஞான போதக பரமசுவாமி வரோதய வயலியில் வேலாயுதா வரை எங்குமானாய் மதுரையின் மீது ஆலவாயினில் எதிர் அமணர் ஓர் எண்ணாயிரர் மரி கழு மீதேற நீரு பறந்து உலாவச் செழியனும் ஆளாக வாதுசை கவி மத சீகாழி மாமுனி சிவசிவ மா தேவ கா என வந்து பாடும் திருவுடையாய் தீதிலாதவர் உமையொரு பாலான மேனியர் சிறகிரி வாழ்வான தேவர்கள் தம்பிரானே. மாய ரூபிகள் பண்பிலாத விரகிகள் வேதாளமோ என முறையிடு கோமாள மூலிகள் வினை செயலாலே என் ஆவியம் உயங்கலாமோ. அருள் வழியில் வாழ்கின்ற ஞான உபதேசத்தை செய்ய வல்ல மேலான இறைவர் தேவர் வேண்டிய வரத்துக்கு ஏற்றபடி சிவபெருமானிடம் தோன்றியவனே. வயலூரில் வீற்றிருக்கும் வேலை உடையவனே. மலைப்பதிகள் எங்கும் வீற்றிருப்பவனே. மதுரையான திருவாலவாய்ப்பதியில் தம்மை எதிர்த்த 8000 சமணர் அழிந்துபட கழுவின் மீது ஏற திருநீரு மதுரையில் பரவி விளங்க பாண்டியனும் திருநீற்றுக்கு அடிமைப்பட வாதம் செய்து கவி என்ற மதத்தை பொழிந்த தேவார பாடலை பாடிய சீகாழி யானை கன்றே சிவசிவ மகாதேவே என் காத்தருள்வாய் என சிவனிடம் போய் பாடிய மிக்க செல்வத்தை உடையவனே. தீதில்லாதவனும் உமையம்மையை ஒரு பாகத்தில் கொண்ட மேனியனுமான சிவபெருமானின் சிராப்பள்ளி மலையில் வாழ்வு பூண்டுள்ள தேவர்கள் தலைவனே. விலைமகளிர் மேன்மேலும் அழுது ஒழுக்கமும் அன்பும் உடையவர் போல் நடித்து பொய் வழியில் சூழ்ச்சி செய்யும் மூடர்கள் தம்மேல் ஆசை கொள்ளும் காமுகர் தமக்கு பொருளை தராத நாளில் அவர்களுடன் வாய் பேசாமையும் சினத்தலும் செய்யும் நீங்காத குற்றமுடையவர்கள் முடிவற்ற காசாசை உடையவர்கள் நஞ்சுள்ள கண்களினால் மாட வீதியில் கொங்கையை ஆராயாது யாரோடும் விலைக்கு விற்கும் பெரிய மாய வடிவினர்கள் நல்ல குணங்கள் இல்லாத தந்திரமுடையவர்கள் பேயோ என்று கூறுமாறு குறை கூறி கும்மாளமிடும் விகாரமுடையவர்கள் இத்தகைய விலைமகளின் வஞ்சச் செயலால் நான் உயிர் வருந்தலாமோ. என் உயிர் அவ்வாறு வருந்தா வண்ணம் என்னை காப்பாயாக. வரோதய தேவர்கள் வரத்தால் பிறந்தவனே. தேவர்கள் சிவபெருமானிடம் வேண்டிட அதற்கு ஏற்ப தோன்றியவன் முருகப்பெருமான். அமணர் ஓர் 8000 மதுரையில் 8000 சமணர்கள் இருந்தனர். அவர்கள் தாம் மேற்கொண்ட வாதத்தில் தோற்றதால் கழுவில் ஏறினர். அங்கனம் சமணர் இறந்த பின்பு அம்மதுரையில் திருநீற்று அன்பு சைவம் ஓங்கி வளர்ந்தது. இதனையே மதுரையின் உலாவ என்ற அடிகள் குறிப்பிடுகிறது. மதுரையின் மீது ஆலவாயினில் எதிர் அமணர் ஓர் 8000 மரி கழு மீதேற நீரு பறந்து உலாவ என்று விளக்குகிறார். செழியனும் ஆளாக கூன்பாண்டிய மன்னன் முதலில் சமணனாக இருந்து பின் ஞான சம்பந்தரால் சைவனாக மாறினான். ஆதலால் ஆளாக என்றார். ஆளாக சைவ அடியவன் ஆதல் சைவ அடியவனாக மாறின பின்தான் ஆள் என்ற நல்ல பதம் வந்தது.